அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் போன்லெஸ் கறி வச்சு மட்டன் கோலா உருண்டை, அதாவது மட்டன் கோப்தா கறி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா? நான் 1/4 கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன். நீங்க கைமாவும் வாங்கிக்கலாம். மட்டனை நான் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ மட்டன் குப்தா செய்யறதுக்கு மட்டனை மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சுக்குங்க. இப்போ ஒரு 100 கிராம் ஒற்றைக்கல்லையும் அரைச்சிட்டு இந்த குப்தா மசாலால சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பதத்துல தான் இருக்கும். இப்ப கடாயில எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ரவுண்ட் ஷேப்ல செஞ்சுட்டு ஒன்னொன்னா போட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. லைட்டா கலர் மாறினதும் எடுத்துட்டு மறுபடியும் அதே மாதிரி மீதி இருக்கிற குப்தா மசாலையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருங்க. எப்ப நம்ம குப்தா குழம்பு செய்யும் போதும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு போட்டீங்கன்னா குழம்பு ரொம்பவே நல்லா இருக்கும். வறுத்த குப்தாவை நீங்க அப்படியே கூட சாப்பிடலாம். இப்போ கடாயில 100 கிராம் எண்ணெய் போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு போட்டு வதக்கிட்டு வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போட்டு 2 தக்காளி கட் பண்ணது சேர்த்துட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தனியா சேர்த்து அரைச்சது 2 ஸ்பூன் போட்டு மசாலா வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டுங்க. 2 பந்த தேங்காய், 2 தக்காளி, 1 வெங்காயம், பட்டை, லவங்கம் இது எல்லாமே மிக்சியில ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்குங்க. அரைச்ச மசாலாவும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி போட்டு நல்லா கொதிச்சதும் செஞ்சு வச்ச குப்தாவும் சேர்த்துட்டு அடுப்பு சிம்ல வச்சிடுங்க. கடைசியா கொத்தமல்லி தூவிட்டீங்கன்னா மட்டன் குப்தா குழம்பு ரெடி. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரி வெயில் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால டெய்லியும் ஏதாவது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் குடிச்சாதான் ஹெல்த் ரொம்பவே குளிர்ச்சியா இருக்கும். அதனால நான் இன்னைக்கு கிர்னி பழம் தான் வாங்கியிருக்கேன். பசங்களுக்கு மிக்சியில அரைச்சு தந்துட்டேன். முதல்ல எல்லாம் கையால பிசைஞ்சு குடிப்போம். இப்ப இருக்கிற பசங்க மிக்சியில அடிச்சு கொடுத்தாதான் குடிக்கிறாங்க. கிர்னி பழம் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு ஸ்டவ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டேன். அப்படியே கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே கிளீன் பண்ணிட்டு லஞ்சுக்கு மட்டன் போட்டு குருமா தான் செஞ்சேன். லஞ்சை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் நிறைய துணி சேர்ந்துச்சு, அதெல்லாம் துவைச்சு போட்டிருந்தேன். எல்லாமே மடிச்சு வச்சுட்டேன். நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டம் போறதுக்கு முன்னாடி அதிர்ச்சியான விஷயம் நடக்கும். அது வலியாவும் இருக்கலாம், வேதனையாவும் இருக்கலாம். நாம எப்படி இருக்குமோ அப்படியே திருப்பி போடுற மாதிரி, வாழ்க்கையே புரட்டி போடுற மாதிரி சூழல் வரும். பயந்துராதீங்க, நகர போறீங்கன்னு அர்த்தம். அடுத்த கட்டம் உங்களை நோக்கி வருதுன்னு அர்த்தம். எஸ், எனக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கு. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஈவினிங் என்னுடைய ரிலேஷன்ல ஒரு ஃபங்க்ஷன், குழந்தைய தொட்டில போடுற ஃபங்க்ஷன். அதுக்கு தான் நான் ரெடி ஆயிட்டேன். அங்க போனா மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, பிரெட் ஹல்வா எல்லாமே சாப்பிட்டுட்டு அங்க இருந்து நைட்டு கிளம்பிட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.